தர்மஸ்தலத்தில் 5 இடங்களில் 2 நாட்கள் அகழ்வாராய்ச்சி செய்தும் எந்த பலனும் கிடைக்காத நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு SIT வியாழக்கிழமை தோண்டிய 6வது இடத்திலிருந்து ஒரு மனிதனுடையது என கூறப்படும் சில எலும்புக்கூடுகளை மீட்டது. 6வது இடத்தில் 15 எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் எந்த மண்டை ஓடும் காணப்படவில்லை என்றும் இந்த எலும்புகளில் சில உடைந்திருந்ததாகவும் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த இடத்தில் இருந்த தடயவியல் நிபுணர் அந்த எலும்புகள் முதற்கட்டமாக ஒரு ஆணுடையது என்று கருத்து தெரிவித்தார். தடயவியல் பரிசோதனைக்கு பிறகுதான் இறுதி கருத்து தெரிவிக்கப்படும் என்று சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். தடயவியல் நிபுணர்களும் குற்றப்பிரிவு அதிகாரிகளும் உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மற்றும் வழி உள்ளிட்ட விவரங்களை குறித்துக் கொண்டு உடல் பாகங்களை கைப்பற்றினர். புத்தூர் துணை பிரிவின் உதவி ஆணையர் ஸ்டெல்லா வர்கீஸ் சம்பவ இடத்தில் இருந்தார். புகார்தாரர் முன்னாள் துப்புரவு தொழிலாளி ஆவார். அவர் 1995 மற்றும் 2014க்கு இடையில் 100க்கும் மேற்பட்ட உடல்களை அடக்கம் செய்ததாக SITக்கு வாக்குமூலம் அளித்திருந்தார். ஜூலை 28 அன்று SIT புகார்தாரரை தர்மஸ்தலத்தில் உள்ள குளியல் தளத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர் 13 அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை பட்டியலிட்டார். ஜூலை 30ஆம் தேதி வரை மொத்தம் 5 இடங்கள் தோண்டப்பட்டன. இருப்பினும் மனித எச்சங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. நேத்ராவதி நதிக்கு அருகில் உள்ள காட்டுப் பகுதியில் உள்ள 6வது இடத்தில் தோண்டும் பணி வியாழக்கிழமை ஜூலை 31 காலை தொடங்கியது. முதலிடத்தில் தோண்டிய போது சிறப்பு விசாரணை குழு ஒரு பெண்ணின் டெபிட் கார்டையும் ஒரு ஆணின் பான் கார்டையும் கண்டுபிடித்தது. பான் கார்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஆணின் குடும்பத்தினரை புலனாய்வு குழு கண்டுபிடித்தது. பெங்களூரு கிராமப்புற மாவட்டத்தில் உள்ள நெலமங்கலா தாலுகாவைச் சேர்ந்த சுரேஷ் என்ற நபர் மார்ச் 2025இல் தனது சொந்த கிராமத்தில் மஞ்சள் காமாலை நோயால் இறந்தார். இறுதிச் சடங்குகள் அங்கேயே நடத்தப்பட்டன. சிறப்பு விசாரணை குழு அவரது வீட்டிற்கு சென்றபோது இறந்தவரின் தந்தை அந்த பான் கார்டு தனது மகன்தான் என்பதை உறுதிப்படுத்தினார். இறந்தவர் ஒரு குடிகாரர் என்று சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர் இறப்பதற்கு முன்பு தர்மஸ்தலாவுக்கு சென்றபோது பான் கார்டை தொலைத்திருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகிக்கின்றனர்.